ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நடந்த தமிழ் தலைவாஸ் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்கால் வாரியர்ஸை நல்லா ஒன் சைடாக ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு மறுநாளே ஹரியானா ஸ்டேர்ஸோட மேட்ச்சு. நம்ம கேப்டன் நரேந்தர் வந்தார், ஹரியானா ஸ்டேர்ஸோட கேப்டன் ஜெய்தீப் வந்தார். டாஸ் போட்டாங்க, ஹரியானா ஸ்டேர்ஸ் ஜெயித்தாங்க, மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. பட்சமாக அந்த டீமோட ரைடர் வினய் 10 பாயிண்ட்டு, சாட்லு 8 பாயிண்ட்டு, சிவம் 6 பாயிண்ட்டு. நம்ம டீமோட சஃபாகி 4 பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட்டு, நீதேஷ் 3 டேக்கிள் பாயிண்ட்டு. மேட்சை நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. கடைசி நிமிஷத்தில் தான் தமிழ் தலைவாஸ் மேட்சை கையிலேருந்து விட்டாங்க. அதிகபட்சமாக அவங்க டீமில் வினய் 10 பாயிண்ட்டு, விஷால் டாடா 4 பாயிண்ட்டு, சஞ்சய் 1 பாயிண்ட்டு, ஜெய்தீப் 1 பாயிண்ட்டு, சிவம் பட்டாரே 6 பாயிண்ட்டு, ராகுல் சேத்பால் 3 பாயிண்ட்டு, முகமது ரஸா சியானே 8 பாயிண்ட்டு. தமிழ் தலைவாஸ் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் தலைவாஸ் பக்கம் விஷால் சகல் 4 பாயிண்ட்டு, அபிஷேக் பாயிண்ட் எதுவும் இல்லை, அனுஜ் கவுடா 2, மெயின் சஃபாகி 7, நரேந்தர் 4, அமீர் ஹுசேன் பஸ்தாமி 2, நிதேஷ் குமார் 3. ஆக மொத்தம் நம்ம டிஃபென்ஸும் நல்லா தான் நின்றுச்சு, மேட்ச் நல்லா தான் நின்றுச்சு. நம்ம சப்ஜெக்டில் பிளேயரில் மாசான முத்தம் மட்டும் இறக்குனாங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு 1 பாயிண்ட் எடுத்தார். பட் லாஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்ம 3 பாயிண்ட் லீடிங்கு, ஹரியானா ஸ்டேர்ஸ் 14, நம்ம 17. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு 3 மினிட்ஸில் நம்ம மேட்சை கையிலேருந்து விட்டுட்டோம். லாஸ்ட்டு ஸ்கோர் கார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும். நம்ம 7 பாயிண்டில் தோற்றுட்டோம். பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி இருந்ததுக்கு டீம் இப்போ ரீயூனைட் பண்ணி நல்ல டீமாக மாறிட்டாங்க. நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த பிளேயர் நிதின் சண்டல். இவர் எந்த ஸ்டேட்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இப்போ தற்போது நடந்த சீனியர் நேஷனலில் கூட இமாச்சல் பிரதேஷ் குவார்ட்டர் ஃபைனல் போகிறதுக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தார். இவருக்கு ப்ரோ கபடி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டால் 1 வருஷம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் சப்ஜூட்டில் வெளியே இருந்தார். இவர் ஒரு நல்ல பிளேயர் தான். நம்ம தர்மராஜ் அண்ணனும் உதயகுமாரும் பார்த்து எடுத்ததுக்கப்புறம் அவங்க நல்ல பிளேயர் இல்லாமல் இருப்பாங்களா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் தான். பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் சரியாக தெரியல. பார்க்கலாம். பஸ்தமி இப்போதைக்கு அந்த பிளேஸில் அருமையாக ஆடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா இவர் அந்த சான்ஸை ப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர் வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுறதுக்கு நம்மளோட பெஸ்ட்டை சொல்லிக்கலாம். ஹிமாச்சல் அணியோட முக்கியமான ஒரு வீரர், குவார்ட்டர் ஃபைனல் வரை அந்த டீமை எடுத்துகிட்டு போனதுக்கு முக்கியமான வீரர் இவர் தான். தமிழ் தலைவாசுக்காண்டி அவர் பெஸ்ட்டை கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் கிடைக்கட்டும்.